ஹாய்ங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வ்ளாக் எடுக்கலான்னு இருக்கேன். ஒன்றும் இல்லை, என்னோடய ஹேரோட வ்ளாக் தான். என்னென்னா, எனக்கு ஹேர் வந்துட்டு நல்லா லென்த்தாக இருந்துச்சு. ஹேர் வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ஹெட்பி குட்டி வந்து பெருசாகிட்டோம், என்னால் ஹேர் மெயின்டைன் பண்ண முடியல, அதனால கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி 1 வீக் தான் ஆச்சு. போன சண்டே கட் பண்ணேன். இந்த வீக் எனக்கு லைட்டாக ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ என்னோடய ஹேர் க்ரோத்தோட வீடியோ எப்படி என்னோடய ஹேர் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வ்ளாக் தான் நான் போட போகிறேன். அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில். அந்த ஹேர் ஆயில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? வெந்தயம், ஆலிவேரா ஜெல்லு, கீழா நெல்லி, மலை நெல்லிக்காய் 2, கருகாப்பில், முருங்கை இலை, செம்பருத்தி பூ, மருதாணி, கொய்யாக்காய் லீஃப், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வடக்கல்ல நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் லைட்டாக காயட்டும். தேங்காய் எண்ணெய் லைட்டாக சூடாயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் நான் 2 இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணலங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கரிசலாங்கண்ணியும் செம்பருத்தி பூவோட இலையும் தான் நான் ஆட் பண்ணல. செம்பருத்தி பூ வந்து இலை வந்து கொஞ்சம் லைட்டாக பூச்சி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ஆட் பண்ணவே இல்லை. கரிசலாங்கண்ணி வந்து வெயிலுக்கு கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சுங்க, அதனால நான் போடவே இல்லை. ஒரு 12 வருஷமாக நான் எண்ணெய் காய்ச்சி தாங்க போட்டுட்டு இருக்கேன். எண்ணெய் காய்ச்சாமல் விட்டுட்டேன், நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா எனக்கு தலைவலி வந்துடும். அதனால நான் இருக்க இன்க்ரீடியன்ட் போட்டு நான் எண்ணெய் காய்ச்சி எடுத்துருவேன். எப்போவுமே எனக்கு எண்ணெய் இல்லை அப்படின்னா எனக்கு தலைவலி வந்துடும். நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப கோல்டு பிடிச்சிருங்க, அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுவே யூஸ் பண்ணி பழகிடுச்சு. ஹெட்பி குட்டி, ஹஸ்பண்ட் எல்லாமே இதான் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் காய்ச்சறதுக்கு நான் வந்து செக்கு எண்ணெய் தாங்க போடுவேன். இந்த டைம் வந்து எனக்கு டைம் இல்லை, நல்லா காய வைக்கலாம். நான் கொண்டு போயிருந்தேன் கடையில் வந்துட்டு, ஆட்டினா எண்ணெய் வரல, அதனால வந்துட்டு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. எனக்கு ஓகே, எனக்கு தேங்காய் எண்ணெய் வேணுங்கிறக்காண்டி நான் வந்து கடையில் போய் காசு கொடுத்து வாங்கி இப்போ எண்ணெய் காய்ச்சிருக்கேங்க. இது காய வச்சு எப்படி இருந்தாலும் அந்த 1/2 லிட்டர் எண்ணெய் எனக்கு 1 மந்த்க்குள்ளேயே தீர்ந்து போயிடும். இந்த எண்ணெய் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிருச்சு. பாருங்களேன் எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குன்னு, நல்லா மணமாக இருக்குது. ஒரு 2 நிமிஷத்தில் எண்ணெய் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்களா, அந்த சலசலப்பு எல்லாமே வந்து அடங்கிடுச்சு. ஒரு 2 நிமிட்ஸ் வெயிட் பண்ணலாம், நம்ம எண்ணெய் ரெடி ஆயிரும். இங்கே பாருங்களேன், லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குற ஒரு பூ நம்ம செடியில் பூத்திருந்தது. மார்னிங் அம்மா பிடுங்கிட்டு வந்து காமிச்சாங்க. என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குற ஒரு பூ, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பூன்னு நினைக்கிறேன். ஒரே காம்பில் ரெட்டைப்பூ பார்த்திங்களா, ஒரே காம்பு தான். ட்விங்ஸ் பேபி, ட்விங்ஸ் கத்திரிக்காய், ட்விங்ஸ் உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி நான் நிறையா காய்கறி, ஏன் நம்மளே வந்து ட்விங்ஸ் குழந்தைங்க அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. பட் ஃப்ளவரில் நான் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்த ஒரு பூ இது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பூ. இந்த பூ வந்து நான் வந்து எங்கள் பாட்டிக்கு தான் வைக்க போகிறேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி வந்துட்டு ட்விங்ஸ் ரோஸ் பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் என்னோடய லைஃப்பில். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும். எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம்.
டைம் வந்து 12 மணி ஆயிடுச்சுங்க. தம்பிக்கு 12:30க்கு ஸ்கூல் முடிஞ்சிரும். தம்பி கூப்பிட போகலாமா? ஹெட்விக் குட்டி வாயில் புண்ணு வந்து லீவ் போட்டு ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி தான் ஸ்கூல் போயிருக்கான். தம்பி போய் கூப்பிட போகிறேன். தம்பி அழுவானா என்னன்னு தெரில. கூப்பிட்டு வந்துடலாம். விழுந்துடாதீங்க. எண்ணெயை வடித்து எடுத்துக்கிறேன். நல்ல மணமாக இருக்குது. தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் நான் இப்போ ஊற்றி வச்சுக்கிறேன். கொஞ்சம் அடியில் வந்து எண்ணெய் வந்து திக்காக இருக்குல்ல, இந்த எண்ணெய் வந்து நான் மீண்டும் ஒரு டைம் வடிகட்டி விட்டுக்கிறேன். 1/4 லிட்டர் பாட்டிலில் இது வரைக்கும் இருந்துச்சு எண்ணெய். இது வரைக்கும் கம்மியாக இருக்குது. இவ்வளோ ஒன்றா கிடச்சிருக்கு. என்னோடய ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogல பார்க்கலாம். பாய்ங்க.